இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நஜீப்பை போல் இந்திய சமூகத்துக்கு செய்த பிரதமர் வேறொருவர் இல்லை. கமலநாதன் நிகழ்ச்சி. ஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கு முன்பும் பின்பும் அவரை போல் இந்திய சமூகத்துக்கு நன்மை செய்த பிரதமர் ஒருவர் இல்லை. மத்திய செயலவை உறுப்பினர் பி கமலநாதன் அதனை நினைவு கூர்ந்தார். இந்திய சமூகத்தின் நலன்களை மனதில் கொண்டிருந்தது அவரின் நடவடிக்கைகளில் வெளிப்பட்டதாக நஜீப் அரசாங்கத்தில் கல்வி துணை அமைச்சராக இருந்த கமலநாதன் சொன்னார். 2009 முதல் 2018 வரை பிரதமராக இருந்த சமயத்தில் தமிழ் பள்ளிகளை தரம் உயர்த்த சுமார் 1 பில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியவர் நஜீப். தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டுக்கு கூடுதல் நிதியை ஒதுக்க அவர் என்றுமே மறுத்ததில்லை என கமலநாதன் புகழாரம் சூட்டினார். 50 தமிழ் பாலர் பள்ளிகளின் நிர்மாணிப்புக்காக 2016 தாம் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அடுத்து வந்த பட்ஜெட்டிலேயே அந்த ஒதுக்கீட்டை நஜீப் அறிவித்தவராவார். இது தவிர அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களின் சேர்க்கையை 1500 2000 பேராக அதிகரித்தவர். ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் நஜீப்புக்கு அரச மன்னிப்பு வழங்க மற்ற இனங்களை விட இந்திய சமூகமே அதிக ஆதரவளிப்பதாக ஒரு கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. மலேசிய மடானியின் குரலாக விளங்குவேன். PKR உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ரமணன் உறுதி. PKR உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கட்சியின் அடிப்படை கொள்கையுடன் மலேசிய மடானியின் குரலாகவும் விளங்க உறுதி பூண்டுள்ளார். தொகுதி, மாநில மற்றும் தேசிய அளவில் அதிகார பகிர்வில் அனைத்து இனத்தாரையும் அரவணைத்து கொண்டாடும் கட்சி என PKRஐ அவர் வருணித்தார். அதன் அடிப்படையில் அந்த 3வது முக்கிய பதவிக்கு போட்டியிட முடிவெடுத்ததாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான அவர் சொன்னார். உதவி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடிமட்ட தொண்டர்களின் குரல்களை மேலிடத்திற்கு கொண்டு செல்வேன். அனைவருக்கும் சம உரிமையையும் வாய்ப்புகளும் கிடைப்பதை உறுதி செய்வேன் என சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் உறுதி அளித்தார். கட்சி தலைவர் பதவிக்கு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பின்னால் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும். இது வெறும் கட்சி தேர்தல் அல்ல, மாறாக இதுநாள் வரை நாம் போராடிய சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதில் கட்சியின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் களமாகும் என்றார் அவர். ட்ரெய்லர் மோதி இறந்த குட்டியை விட்டு ஓரடி கூட நகரவில்லை. அன்னையர் தினத்தில் நம்மை அழ வைத்த தாய் யானையின் பாசம். கெரிக் அருகே கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை குட்டி ஒன்று ட்ரெய்லரில் மோதப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தது. லாரியில் அடியில் சிக்கிக்கொண்ட குட்டி யானையை கண்டு பதறிய தாய் யானை லாரியை தள்ள காப்பாற்ற முயன்றது. அது முடியாமல் போகவே ஓரடி கூட நகராமல் அங்கேயே 5 மணி நேரங்களுக்கும் மேலாக தாய் யானை காத்திருந்த காட்சி வைரலாகி பார்ப்போர் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலித்தானின் அதிகாரிகள் தாய் யானையை அப்புறப்படுத்த கடுமையாக போராட வேண்டியிருந்தது. ஒரு வழியாக இன்று காலை 9 மணிக்கு மயக்க ஊசி செலுத்தி தாய் யானையை காட்டுப்பகுதிக்கு அவர்கள் இழுத்து சென்றனர். காலை 11:30 வரைக்குமான நிலவரப்படி ட்ரெய்லருக்கு அடியில் சிக்கி இறந்து போன குட்டி யானையை வெளியில் எடுக்கும் பணிகள் முழுமை பெறவில்லை. எல்லா உயிர்களுக்கும் தாய்மை என்பது ஒன்றுதான் என்பதை இந்த துயர சம்பவம் காட்டுகிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதல் 2 முஸ்லிம்களின் 2 வெவ்வேறு கண்ணோட்டம். வைரலாகும் வீடியோ. இந்தியா பாகிஸ்தான் போரில் மலேசியா உள்ளிட்ட முஸ்லிம் நாடுகள் பாகிஸ்தான் பக்கமே நிற்க வேண்டும். இஸ்லாமிய சகோதர நாடு என்பதால் பாகிஸ்தான் பக்கம் நிற்பதே உத்தமம் என முகமது அஸ்ரி ஜைனுல் அபிதீன் அல்லது டாக்டர் மாசா என பரவலாக அழைக்கப்படும் பெர்லிஸ் முஃப்தி கூறியுள்ளார். எனினும் அதற்கு அவர் முன்வைத்துள்ள காரணங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்தியா என்றுமே முஸ்லிம்களுக்கு எதிரான நாடு என்பதை நிரூபித்து வருகிறது. மசூதியை இடிப்பது, முஸ்லிம் பெண்களை கற்பழிப்பது, மாட்டிறைச்சி சாப்பிடும் முஸ்லிம்களை அடித்துக் கொள்வது போன்றவை இந்தியாவுக்கு கைவந்த கலை என மசா கடுமையான குற்றச்சாட்டுகளை வீசியுள்ளார். நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக வந்ததிலிருந்து அங்குள்ள முஸ்லிம்கள் மீது பல்வேறு கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. பெயருக்கு தான் இந்தியாவில் 200 மில்லியன் முஸ்லிம்கள் இருக்கின்றனர். ஆனால் இந்து அரசாங்கத்தால் அவர்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கின்றனர்.
போதாக்குறைக்கு முஸ்லிம்களை பெரும்பான்மையினராக கொண்ட காஷ்மீரின் ஒரு பகுதியையும் இந்தியா ஆக்கிரமிப்பு செய்கிறது. ஆக இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு அரசியல் ஆய்வாளர்களும் வரலாற்று நிபுணர்களும் என்னதான் காரணங்களை அடுக்கினாலும் பாகிஸ்தான் பக்கமே நியாயம் உண்டு. எந்த சூழலிலும் முஸ்லிம் நாடான பாகிஸ்தானை மற்ற முஸ்லிம் நாடுகள் விட்டுக் கொடுக்க கூடாது என அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ள வீடியோ வைரலாகி உள்ளது. நிலைமை அவ்வாறு இருக்க அகில இந்திய இமாம் அமைப்பின் தலைவர் இமாம் உமர் அகமது இல்யாசி இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியுள்ளார். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் மோடி அரசாங்கத்தின் பின்னால் அணி திரள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மிக குறைவான காப்புறுதி பாதுகாப்பு இழப்பீடு. புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குமுறல். பூச்சோங் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களில் பலர் சேதமடைந்த வீடுகள் மற்றும் வாகனத்திற்கான காப்புறுதி பாதுகாப்பு இழப்பீட்டை பெறுவதில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். தீ விபத்தில் 8 மணி நேரங்களுக்கும் மேலாக மோசமான அளவில் அனலில் சிக்கி வாகனங்களுக்கும் வீடுகளுக்கும் மிக மிக குறைந்த அளவிலேயே காப்புறுதி நிறுவனங்கள் இழப்பீட்டை அங்கீகரித்துள்ளன. காப்புறுதி நிறுவனங்களின் மதிப்பீட்டாளர்கள் வெறுமனே வெளியிலிருந்து மதிப்பீடு செய்துவிட்டால் போதுமா? வீடுகள் மற்றும் வாகனங்களின் கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதாரங்களை யார் கணக்கில் கொள்வது என குடியிருப்பாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். காப்புறுதி நிறுவனங்களின் இச்செயல் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக புத்ரா ஹைட்ஸ் தோபாஸ் குடியிருப்பாளர் சங்கத்தின் செயலாளர் லாவ் செங் சூ தெரிவித்தார். நேற்று அப்பகுதியில் குடியிருப்பாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர்களின் ஆதங்கம் வெளிப்பட்டது. ஆமாம், ஓரின சேர்க்கை மீது வெறுப்பை தூண்டுவதே எங்கள் நோக்கம். தெலங்கானா ஆட்சிக்குழு உறுப்பினர் அதிரடி. தெலங்கானாவில் பல இடங்களில் ஓரின சேர்க்கைக்கு எதிரான எச்சரிக்கை பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளது. அது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இத்தகைய எச்சரிக்கை அறிவிப்புகள் சற்று வெளிப்படையாகவே இருப்பதாக சிலர் கருதினாலும் மாநில அரசு அந்நடவடிக்கையை தற்காத்து பேசியுள்ளது. மக்கள் மத்தியில் ஓரின சேர்க்கை குறித்து வெறுப்புணர்வை தூண்டுவதே தங்களின் நோக்கம் என வீடமைப்பு, ஊராட்சி மற்றும் சுகாதார துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ வான் சுகைரி வான் அப்துல்லா கூறினார். ஓரின சேர்க்கை என்பது ஒரு அசிங்கம், தவறு, ஒதுக்கப்பட வேண்டியது என்ற கருத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க விரும்புகிறோம் என்றார் அவர். இஸ்லாத்தின் கோட்பாடுகளுக்கு ஏற்ப எந்த ஒரு ஒழுங்கின செயல்களிலிருந்தும் நகரங்கள் விடுபட்டிருப்பதை உறுதி செய்யவே இதுபோன்ற எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். அதனால்தான் பொதுமக்கள், குறிப்பாக உயர்கல்வி கூடங்கள் போன்று இளையோர் அதிகம் கூடும் இடங்களுக்கு அருகே இந்த எச்சரிக்கை பலகைகள் பொருத்தப்படுகின்றன என்றார் அவர். தெலுங்கு வருட பிறப்பை ஒட்டி தேசிய அளவிலான பொது உபசரிப்பு. துணை அமைச்சர் சரஸ்வதி சிறப்பு வருகை. உகாதி தெலுங்கு வருட பிறப்பை ஒட்டி ஸ்லாங்கூர் ரவாங்கில் தேசிய அளவிலான திறந்த இல்ல உபசரிப்பு விமர்சையாக நடைபெற்றது. ரவாங் மலேசிய தெலுங்கு அகாடமியில் சனிக்கிழமை நடைபெற்ற அவ்விழாவுக்கு தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி சிறப்பு வருகை புரிந்தார். மலேசியாவுக்கான இந்திய துணை தூதர் சுபாஷினி நாராயணன், மலேசிய தெலுங்கு சங்கத்தின் தலைவர் டாக்டர் எஸ் வெங்கட பிரதாப் உள்ளிட்டோரும் பங்கேற்க இவ்விழாவில் 1300க்கும் மேற்பட்டோர் திரண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். விழா ஏற்பாட்டு குழு தலைவரும் மலேசிய தெலுங்கு சங்கத்தின் துணைத் தலைவருமான சத்யா சுதாகரன் தமது உரையில் உகாதி பண்டிகை குறித்து விளக்கம் அளித்தார். வரவேற்புரையாற்றிய டாக்டர் வெங்கட பிரதாப், மலேசிய தெலுங்கு சமூகத்திற்கும் அரசாங்கத்தின் ஆதரவு வேண்டும், இல்லையென்றால் அவர்கள் முன்னேறி செல்வது கடினம் என குறிப்பிட்டார். குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றிய துணை அமைச்சர் சரஸ்வதி, வேற்றுமைக்குள் ஒற்றுமை என்ற உணர்வோடு அனைத்து சமூக நடவடிக்கைகளையும் தமது அமைச்சு ஆதரித்து வருவதாக கூறினார். தாயை போல் குடும்பத்தை வழிநடத்த யாரும் இல்லை இவ்வுலகினிலேயே. அன்னையர் தின விழாவில் பிரகாஷ் புகழாரம். தாயை போல் குடும்பத்தை வழிநடத்த யாரும் இல்லை உலகினிலே என ஸ்லாங்கூர் கோத்தகெமினிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் புகழாரம் சூட்டியுள்ளார். ஷா அலாம் மேகா ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் நடைபெற்ற அன்னையர் தின விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட போது அவர் அவ்வாறு கூறினார். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அதுபோலதான் இங்கு கூடியிருக்கும் 100க்கும் மேற்பட்ட அன்னையரை தெய்வமாக நான் பார்க்கிறேன். நானும் கஷ்டப்படும் குடும்பத்தில் பிறந்து என் தாயின் சரியான வளர்ப்பால் தான்
ஒரு வழக்கறிஞராகவும் என்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளேன் என அவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். ஒரு தாயால் மட்டுமே சிறந்த மனிதனை உருவாக்க முடியும். உங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க வையுங்கள். படித்த சமூகமே வாழ்வில் எல்லா வெற்றியையும் பெறும் என்றும் அவர் கூறினார். மாற்றங்கள் நமக்குள் உருவானால் நாளைய தலைமுறையினர் இடத்திலும் மாற்றங்கள் உண்டாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சிம்பாங் லீமா தமிழ் பள்ளியின் வருடாந்திர விளையாட்டு போட்டி லெஜெண்டரி ரைடர்ஸ் ஆதரவுடன் சிறப்பாக நடந்தேறியது. பேராக் பாரிக் புந்தார் சிம்பாங் லீமா தமிழ் பள்ளியின் வருடாந்திர விளையாட்டு போட்டி மே 10 சனிக்கிழமை சிறப்பாக நடந்தேறியது. அதனை பேராக் லெஜெண்டரி ரைடர்ஸ் தலைவர் மேஜர் புனிதன் சந்திரசேகர் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். மாணவர்களின் விளையாட்டு திறமைகளை ஊக்குவிப்பதோடு அவர்களை விளையாட்டுத் துறையில் மேலோங்க செய்யும் வகையில் இப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது குறித்து பள்ளி நிர்வாகத்தை அவர் பாராட்டினார். இவ்வேளையில் அந்நிகழ்வின் ஒரு பகுதியாக நாட்டின் முதல் நிலை மின்னியல் தமிழ் ஊடகமான வணக்கம் மலேசியா ஆதரவுடன் லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசிய கிளப் அப்பள்ளி நூலகத்துக்கு 2 குளிரூட்டுகளை வழங்கியது. அந்த குளிரூட்டிகளை வாங்குவதற்கு சிங்கப்பூர் லெஜெண்டரி ரைடர்ஸ் தலைவர் சதீஷ் நாராயணசாமி நிதியுதவி செய்திருந்தார். லெஜெண்டரி ரைடர்ஸ் கடைபிடிக்கும் ESG எனப்படும் சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் நல்லாட்சி கொள்கையின் அடிப்படையில் இவ்வுதவி வழங்கப்பட்டது. ஜெய்பீம் புகழ் நடிகர் சூப்பர் குட் சுப்பிரமணி புற்றுநோயால் மறைவு. ஜெய்பீம், சூரரை போற்று போன்ற படங்களில் நடித்தவரான சூப்பர் குட் சுப்பிரமணி காலமானார். 4ஆம் கட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நேற்றிரவு உயிரிழந்தார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் இருப்பவர் சூப்பர் குட் சுப்பிரமணி. சூப்பர் குட் பிலிம்ஸ் பட நிறுவனத்தில் பணியாற்றியதால் சூப்பர் குட் என்ற அடைமொழி இவரின் பெயருடன் ஒட்டிக்கொண்டது. முண்டாசுப்பட்டி, மகாராஜா, சார்பட்டா பரம்பரை உள்ளிட்டவை இவர் நடித்த மற்ற பிரபல திரைப்படங்களாகும்.